ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் நம்ம என்னென்னலாம் சொல்ல போகிறோம் அப்படின்றது அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நம்ம இந்த இதில் வந்து நம்ம சக்ஸஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். என்னால் வந்து டைலரிங்கில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் சக்ஸஸே கொடுக்க முடியல, அதுக்கு என்னென்னலாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பிளான் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுசாக புரியும். நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்களா, இல்லை இதுக்கான டைமிங்கை வந்து தனியாக ஒதுக்குறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வந்து ஒதுக்குறோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பாருங்கள். அதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த டைம் வந்து பிக்கப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரியே வந்து ரெகுலராக அந்த டைமிங் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து வீட்டு வேலையை வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வீட்டு வேலையை முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து தைக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட் வரும் இல்லையா? அடுத்தது வந்து என்னன்னாக்கா, தையக்கூலி நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தையக்கூலி நம்ம வாங்குறதுல வந்து பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும். நமக்கு ஸ்டிச்சிங்கும் பெஸ்ட்டாக இருக்கணும், தையக்கூலியுமே வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க. இப்போது பெரிய பெரிய கடைங்கள்லாம் வந்து ஒரு ரேட் வாங்குவாங்க, அந்த ரேட்டே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் அதிகமாக வரமாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்க வாங்குகிற தையக்கூலியை விட 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாகவே வாங்குங்க. கண்டிப்பாக கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க. அதே போல் ஒரு அர்ஜென்ட் துணின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து என்னால் முடியாது அப்படின்றத மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா நமக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு ஒரு வருமானம் இல்லையா அது? இன்றைக்கி நீங்கள் நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி நான் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதை தவிர்த்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வரும்போது அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை நினைப்பாங்க. இப்போது ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னும்போது இந்த டைமில் வந்து இவங்கக்கிட்ட போனால் தைச்சி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு நம்ம மேலே வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருது அப்படின்னாலுமே வந்து என்னால் முடியாது, டைம் ஆகிடுச்சி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்றைக்குமே வந்து வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுவுமே வந்து நமக்கு கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் தைச்சி தரும்போது அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதன் மூலிமா நமக்கு வந்து ஆர்டர் அதிகமாக வரும். ப்ளஸ் புரியுதுங்களா? அடுத்தது வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து துணி வாங்குகிற தையக்கூலியும் கரெக்டாக பார்த்துன்னு வாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஆரி ஒர்க்கு போட தெரியுதா உங்களுக்கு? ஆரி ஒர்க்கு போட தெரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் ஆரி ஒர்க் எனக்கு போட தெரியல அப்படின்றவங்களாக இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலே போதும். ஸ்டிச்சிங் தெரிகிற இடத்துல ஆரி ஒர்க்கு தெரியாது, ஆரி ஒர்க்கு தெரிகிற இடத்துல ஸ்டிச்சிங் தெரியாத டைலரும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. ஆரி ஒர்க் போட்டு நல்லா தெரிகிறவங்கள அவங்கள வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ஒர்க்கு வந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆரி ஒர்க்கு போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருங்க. நம்மக்கிட்ட வர ஆர்டர் வந்து எதுவுமே நம்மளால் முடியல, நமக்கு வந்து ஆரி ஒர்க்கு போட தெரியல, அதனால் அந்த ஒர்க்கு என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க முடியுமோ அதை பெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங்கு இதெல்லாம் வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து வாங்கி நீங்கள் வெளில கூட அந்த ஆரி ஒர்க்கை போட்டு எம்ப்ராய்டிங்கை போட்டு கூட கொடுத்துருங்க கஸ்டமருக்கு. எந்த ஒரு ஒர்க்குமே வந்து நம்மக்கிட்ட வந்ததுன்னா அதை நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த டைலரிங்கில் நம்ம ரொம்ப 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 கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். துணிலாம் வருது சிஸ்டர், என்னால் வந்து தைக்க முடியல அப்படின்றவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க. அதே சமயத்தில் எனக்கு வந்து நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க சிஸ்டர், ஆனால் எனக்கு வந்து துணியே வரல, நான் எப்படி இது போல் நான் தைக்க முடியும் அப்படின்றவங்களும் இருப்பீங்க. இப்போது 2 பேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு 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 சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து துணியே வரல அப்படின்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம உடனே நம்மளால் வந்து கரெக்டாக அந்த துணி வரல அப்படின்றது வந்து சரி பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாருன்னா ஒரு லேடிஸ் டெய்லரோ ஒரு ஜென்ஸ் டெய்லரோ வந்து துணி தைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து தையுங்க. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க நீங்கள் வீட்டில் வேலை செய்யறதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு ஜாக்கெட் தைக்கிறாங்க இவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுவுமே பண்ணலாம். அதே போல் வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு இப்போது சும்மா இருக்கிறத விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 500 ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது, ஒரு 2000 சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அதையே நம்ம வீணாக்கணும். அதனால் அதையுமே பார்க்கலாம். இல்லை ஒரு சில பேர் வந்து எனக்கு துணிலாம் வருது, எனக்கு பிளான் தான் பண்ண தெரியல, என்னால் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தைச்சா கூட ஒரு ஜாக்கெட் தான் தைக்க முடியுது அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் நம்ம எடுக்கிறோம், அந்த ப்ளவுஸ்க்கான டைமிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ளவுஸை வந்து முடிக்கிறோம் அப்படின்றதுமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் கூட தைக்க முடியும். அதாவது ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைச்ச இடத்துல கண்டிப்பாக 5 ப்ளவுஸ் கூட தைக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எதுவுமே வந்து கஷ்டப்படாமல் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். கஷ்டன்றது வந்து நம்ம உடம்பு வருத்திக்கிட்டு தான் அப்படின்னு கிடையாது. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம உட்காந்த இடத்துலேருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அதுக்கான முழு உழைப்பை வந்து நம்ம போடணும். கண்டிப்பாக புரியுதுங்களா? அதை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து கண்கூட வந்து நம்ம பார்க்கலாம். டைலரிங் வேலையில் வந்து நீங்கள் அதிகமாக முதலீடு போகணுன்றது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மிஷினு ஒரு கத்திரிக்கோல் இருந்துட்டாலே போதும், வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. மீதி எல்லாமே நம்ம வந்து கீழே உட்காந்து கூட துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்கோல் மிஷின் இருந்தால் போதும். புரியுதுங்களா? ரொம்ப நம்ம முதலீடுலாம் போடணும், நான் நஷ்டமாகிடுது, அதை நான் வாங்கி நான் அவ்வளோ போட்டு எனக்கு நஷ்டமாக தான் ஆச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் திட்டமான ஒரு முதலீடு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும். எந்த ஒரு தொழிலுமே வந்து ஒரு 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 முதலீடு போட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அடி சறுக்க தான் செய்யும். ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. படித்தவங்களாக இருந்தாலும் சரி தான், படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கை நிறைய சம்பாதிக்க முடியுன்றத சக்ஸஸ் காட்டியிருக்கிறாங்க. முன்னெல்லாம் டைலருக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் இப்போலாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவப்படுத்தும் விதமாக வந்து நிறையா வந்து நம்ம இணையதளத்திலே பார்க்குறோம். நிறைய வந்து வருது. அதாவது கேட்கும்போதே நமக்கு வந்து இன்னும் உழைக்கணும், இன்னும் நம்ம மேலே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் இல்லையா? நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சோம்பேறித்தனம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை தூக்கி நம்ம வீட்டை பெருக்கி குப்பையை கூட்டி வெளியே எப்படி கொட்டுறோமோ அதுபோல் அந்த சோம்பேறித்தனத்தை ஃபஸ்ட்டு நம்ம எடையை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் வந்து உறுதியாக இருங்க. அப்போ தான் நம்மளால் வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும் இல்லையா? நம்ம கை நிறைய சம்பாதிச்சோம் அப்படின்னா யாருக்கிட்டையுமே போயிட்டு நமக்கான தேவைக்கு வந்து யார்கிட்ட போய் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கான தேவையை நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வீட்டுக்காராக இருந்தாலும் சரி தான், அவங்கக்கிட்ட கூட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு போய் நிற்கக்கூடாது. ஏன் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நம்ம போய் கேட்கும்போது அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன நம்ம வீட்டுக்கு கொடுக்க முடியுன்றதை பார்க்கலாம். பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா அதை நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அதை நம்ம செய்யலாம். அதே போல் வந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நம்ம வாங்கி நம்ம வந்து அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணுங்கள். டைலரிங் தான் கிடையாது, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் செய்யலாம். உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கள். ஆரி ஒர்க் வருதோ அதை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட வந்து எம்ப்ராய்டிங்லாம் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாலும் எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கி கூட நீங்கள் எம்ப்ராய்டிங் கூட போட்டு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியாது அப்படின்றது இருக்கவே கூடாது. நான் இப்போது வந்து வீட்டில் இருந்துட்டு ஸ்டிச் பண்ணேன், இப்போ நான் கடைக்கு ஷூட் பண்ணேன். வீட்டை விட கடைக்கு எனக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்குது. அதை நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்குறேன். ஆனாலும் என்னால் முடியல, நான் வர்ற கஸ்டமர்க்கெலாம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் துணி வாங்காமல் கிடையாது, வாங்கிட்டு தான் இருக்கிறேன்.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மன்னா உட்காந்துட்டே தானே செய்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கணுமோ அப்படின்றத பார்த்துக்கிட்டு நான் என்னுடைய டைமிங்கை வந்து நான் ஷெடியூலை வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கிறேன். அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் ஆகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி நீங்களும் பிளானை சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே புரியும். இந்த வீடியோ சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.